ஆவியுலகின் விதிகள். ஓர் இரட்டை ஆன்மா என்றால் என்ன? இரட்டை ஆன்மாவும் ஆன்ம துணையும் ஒன்றா? இப்பிரபஞ்சத்தில் மூன்றாவது பிரபஞ்சம் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் உண்மையில் ஓர் ஆன்மாவின் ஒரு பாதி மட்டுமே. நான்காவது தளத்தின் 5வது நிலையில் ஓர் ஆன்மா தன் பயணத்தை துவக்கும் போது அது ஓர் ஆண் ஆன்மாவாகவும் ஒரு பெண் ஆன்மாவாகவும் இரண்டாக பிரிகிறது. இறுதியில் இவ்விரண்டு ஆன்மாக்களும் 7வது தளத்தின் 9வது நிலையில் மீண்டும் ஒன்றிணைந்து முழு ஆன்மாவாக உருவெடுக்கின்றனர். இந்த ஆன்மாக்கள் இரட்டை ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பல்வேறு பிறவிகளின் ஊடாக இவ்விரண்டு ஆன்மாக்களும் சில சமயங்களில் ஆணாகவும் சில சமயங்களில் பெண்ணாகவும் பூமியில் தங்களுடைய பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்கள் கர்ம வினைகளையும் தீர்த்த பிறகே அது நிகழ்கிறது. அப்போதுதான் 7வது தளத்தின் 9வது நிலையில் மீண்டும் ஒரே ஆன்மாவாக அவர்களால் ஒன்று சேர முடிகிறது. நீங்கள் 7வது தளத்தின் 9வது நிலையை அடையும் போது நீங்களும் உங்கள் துணை ஆன்மாவும் ஒன்று சேர்வதற்கு சற்று முன்பாக நீங்கள் முதலில் இருந்தபடி ஆண் ஆன்மாவாகவும் பெண் ஆன்மாவாகவும் ஆகி பிறகு அடுத்த பிரபஞ்சத்திற்கு போகிறீர்கள். ஆனால் பூமியில் நீங்கள் ஆன்ம துணை என்று அழைக்கின்ற ஓர் ஆன்மாவிடமிருந்து உங்களுடைய இரட்டை ஆன்மா ஜோடி ஆன்மா முற்றிலும் வேறுபட்டுள்ளார். உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவரை குறிப்பிடும் போது ஆன்ம துணை என்ற சொற்றொடரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் அந்த நபர் உங்களுடைய ஜோடி ஆன்மாவாக இருக்க வேண்டியதில்லை. முந்தைய பல பிறவிகளில் உங்களுடன் தொடர்பு பட்டிருந்த ஒரு குழு ஆன்மாவாக அவர் இருக்கக்கூடும். கடவுள் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை படைத்தார். இந்த ஆன்மாக்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள பரஸ்பர அன்பின் காரணமாக புவியுலகில் ஒரே குழுவில் பல பிறவைகள் எடுக்கின்றனர். ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதற்காக இவர்கள் இவ்வாறு ஒரே குழுவாக பிறவி எடுக்கின்றனர். இந்த ஆன்மாக்கள் குழு ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சில சமயங்களில் நீங்கள் ஒருபோதும் சந்தித்திராத ஒருவருடன் ஒரு நெருக்கத்தை உணரும் போது அந்த நபர் உங்கள் குழு ஆன்மாவாக இருப்பது அதற்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் குழு ஆன்மாக்கள் உங்கள் பெற்றோராகவோ குழந்தைகளாகவோ அண்டை வீட்டாராகவோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கக்கூடும். ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஜோடி ஆன்மா மட்டுமே இருக்க முடியும். ஆனால் பல ஆன்ம துணைகளோ அல்லது குழு ஆன்மாக்களோ இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஜோடி ஆன்மாவை சந்திக்கும் போது அது ஒரு பிரத்யேக பிணைப்பாகும். இரண்டு ஆன்மாக்களும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் பூமியில் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கு அவர்களால் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள முடியும். தங்களுக்கிடையே உண்மையான நம்பிக்கையையும் நட்பையும் உருவாக்கி கொள்ள முடியும். ஏனெனில் அவர்களுடைய ஆவிகள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்கின்றனர். இது உடலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது இரண்டு ஆவிகளின் சந்திப்பு. தாங்கள் இருவரும் ஒன்று என்ற உண்மையை அவர்கள் அப்போது அறிந்து கொள்கின்றனர். சிலருடைய விஷயங்களில் அவ்விரு ஆன்மாக்களில் ஒருவரோ அல்லது இருவருமே ஒரே கீழ்நிலையில் இருந்தால் அவர்களுக்கு இடையேயான உறவு நல்லதாக இருக்காது. ஜோடி ஆன்மாக்கள் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளில் இருக்கக்கூடும். வழக்கமாக ஓர் ஆன்மா புவியுலகில் மறுபிறவி எடுக்கிறார். இன்னொருவர் ஆவியுலகில் இருந்து கொண்டு புவியுலகில் உள்ள தன்னுடைய ஜோடியை வழிநடத்துகிறார். ஒரு நபர் தங்களுடைய ஜோடி ஆன்மாதானா என்பதை தன்னிச்சையாக எழுதுதல் மூலமாக மட்டுமே உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இது அரிதாகவே நிகழ்கிறது. தேவைப்படுகின்ற நேரத்தில் மட்டுமே இது வெளிப்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக உங்களுடைய ஜோடி ஆன்மா யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்து ஆன்மீக ரீதியாக அவர் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஆன்மாவுக்கு உதவும்படி உங்களிடம் கூறப்படும். சேர்ந்து இணக்கமாக வாழ்வது எப்படி என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவையும் இரண்டாக பிரித்துள்ளார். உங்கள் முன்னேற்றமும் உங்கள் ஜோடி ஆன்மாவின் முன்னேற்றமும் உங்கள் இருவரின் பொறுப்பு. ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இரட்டை ஆன்மாக்களால் ஏராளமானவற்றை சாதிக்க முடியும். ஆனால் அவர்களில் ஒருவர் கீழ்மட்டத்திற்கு செல்லும் போது இருவரும் ஆன்மீக ரீதியாக துன்புறுகின்றனர். ஏனெனில் 7வது தளத்தின் 9வது நிலையை நீங்கள் அடைந்தவுடன் நீங்கள் உங்கள் ஜோடி ஆன்மாவோடு ஒன்றிணைந்து ஒரே ஆன்மாவாக ஆக வேண்டியுள்ளது. அப்போதுதான் அடுத்த பிரபஞ்சமான 4வது பிரபஞ்சத்திற்கு முன்னேறுவதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நீங்கள் மட்டும் 7வது தளத்தின் 9வது நிலையில் இருந்து உங்கள் ஜோடி ஆன்மா ஆன்மீக ரீதியாக கீழ்நிலையில் இருந்தால் அவரும் 7வது தளத்தின் 9வது நிலையை அடையும் வரை
நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு எத்தனை பிறவைகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் அவருக்காக காத்திருக்கத்தான் வேண்டும். இது நியாயமற்றதாகவும் கடுமையானதாகவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் உங்களுடைய ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை காப்பதற்காகவே இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்ன ஆனாலும் சரி, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் உங்களை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதற்கும் தன்னால் ஆன எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு எப்போதும் ஒருவர் இருப்பார். பொறுப்பு, இணக்கம், தன்னலமின்மை ஆகியவற்றை இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆவியுலகிலும் நீங்கள் விஸ்பி மற்றும் ரத்து என்று அழைக்கப்படுகிறீர்களா, அல்லது உங்களுக்கு அங்கு வேறு பெயர்கள் இருக்கின்றனவா? ஒவ்வொரு ஆன்மாவும் இரண்டாக பிரிவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்படுகிறது. இப்பெயர் ஆன்ம பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை ஆன்மாக்கள் தங்கள் ஆன்ம பெயரை பகிர்ந்து கொள்கின்றனர். ஓர் ஆன்மா எப்படி இரண்டாக பிரிகிறதோ அதே போல ஆன்ம பெயரும் இருவரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்பெயர் உங்கள் வாழ்நாள் நெடுகிலும் நீடிக்கிறது. புவியுலகில் கடைசியாக நீங்கள் எந்த பெயரில் அழைக்கப்பட்டீர்களோ ஆவியுலகிலும் நீங்கள் அதே பெயரில் தான் அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்கள் ஆன்ம பெயரின் கீழ் ஆகாய பதிவேடு ஒன்றில் பதிவு செய்யப்படுகின்றன. நீங்கள் பூமியில் இருக்கும்போது உங்கள் ஆன்ம பெயர் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மீண்டும் ஆவியுலகிற்கு திரும்பி வந்த பிறகுதான் உங்கள் ஆன்ம பெயர் உங்களுக்கு தெரிய வரும். ஓம். தொடரும்.